வணக்கம் மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோ வரம் கேட்கறதா நினைச்சுக்கிட்டு ஒரு சாபத்துக்குள்ள மாட்டிக்குவான். அந்த சாபத்துல இருந்து வெளிவரணும்ட்டு அவன் என்னென்ன காமெடியான விஷயங்கள் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஹீரோ ரங்க தான் காட்டுவாங்க. அவன் ஒரு நூடுல்ஸ் ஷாப்ல உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து வீம்புக்கே நம்ம ஹீரோவை வம்பிழுப்பான். நம்ம ஹீரோவும் பொறுமையா இருக்கலாம் தான் நினைப்பான். ஆனா அந்த பையன் விடாம ஓவரா வம்பிழுப்பானா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச் தான் கொடுப்பான். அந்த பையன் அப்படியே பறந்து போய் விழுந்துருவான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸர் போல. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கான் போல. அதுல இப்ப சண்டை நடந்தது எல்லாத்தையும் அப்படியே அப்லோட் பண்ணிடுவான். இவனோட பஞ்ச பார்த்து அந்த வீடியோ இப்ப செமையா வைரலாகவும் ஆரம்பிச்சிரும். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இதெல்லாம் இவன் கண்டென்ட்டுக்காக எடுத்த வீடியோ போல. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட அடி வாங்கினவனும் இவனோட அல்லக்கை தான். அதாவது நம்ம ஹீரோ உண்மையிலேயே ஒரு பாக்ஸிங் கிளப்ல தான் இருப்பான். ஆனா அந்த பாக்ஸிங் கிளப்ல மொத்தமே மூணு பேர் தான். ஒண்ணு நம்ம ஹீரோ, இன்னொன்னு இவனோட ஃப்ரெண்டு யானுங்கிற ஒரு லேடி, அடுத்து இவனோட அல்லகை. இவங்க அப்பப்ப சும்மா பாக்ஸிங் பண்ற மாதிரி காமெடியா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வியூஸ் போயிருக்காது. சரி இப்படி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது செம வைரல் ஆயிருக்கும். இத பார்த்தனையும் அந்த யான் லேடில அப்படியே டே இனிமேல் நம்மளுக்கு காசுக்கு பஞ்சமே இருக்காதுடா, இன்னையில இருந்து நம்மளும் யூடியூப்ல ஒரு பெரிய ஃபேமஸான ஆளு அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க யூடியூப் சேனல்ல நிறைய கம்பெனி அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ண சொல்லி காசெல்லாம் வேற கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு நல்லா தான் போயிருக்கும். ஆனா அதுக்கடுத்த வாரம் பார்த்தா இவங்க பாக்ஸிங் கிளப்பே ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் குப்பை கூடன் மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிளப்புக்குள்ள இந்த 3 பேரும் ஒரு மாதிரி பயந்தாப்புல பதுங்கி உள்ள வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரே ஒரு வீடியோ தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா இவங்களை வைரல் ஆக்கி விட்ட அதே வீடியோ தான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு ஆப்படிச்சிருக்கும். நம்ம ஹீரோ மாதிரியே சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பான். அவனோட யூடியூப் சேனல் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ங்கிற பேர்ல யாரு ஃபேக்காக ஃபேக்கா எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சு மக்களுக்கு முன்னாடி போட்டு கொடுக்கறது தான் அவனோட யூடியூப் சேனலோட வேலையே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா தான் ஒரு பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால காமிச்சுக்கிட்டு நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு ரியாலிட்டியில பார்த்தா ஒரு நார்மலான பர்சனா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ற இன்ஃபுளுசர் தான் இவன் தேடி மாட்டி விடுவான். அப்படி ஒரு தடவை இவன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பல சேனல்ஸ் பேரை போட்டு இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவோட யூடியூப் சேனலையும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. அதனால அந்த சன்ரைசஸும் அடுத்து அவனோட டார்கெட் நம்ம ஹீரோவா செட் பண்ணிடுவான். இதனாலதான் நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு அவனோட பாக்ஸிங் கிளப்புக்கு கூட ஒழுங்கா வந்திருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் உண்மையிலே ஒழுங்காவே சண்டை போட தெரியாதே. இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அவனுக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆட ப்ரமோட் பண்ண சொல்லி எந்த கம்பெனியும் இவன் கிட்ட வராது. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் செமையா காண்டாயிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த யான் லேடி புலம்புவா, ஐயோ இந்த சன்ரைஸ்க்கு பயந்துகிட்டு நம்ம ஒழுங்கா எந்த வீடியோவும் எடுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் எப்ப எங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நைங்கிறாங்க. என்ன பண்ண போறோம்னே தெரியலையே அப்படின்ட்டு அந்த யான் பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அவ யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பாப்பா. அதை பார்த்துட்டு செமையா சந்தோஷமாயிருவா. என்னன்னா அந்த சன்ரைசஸ் யூடியூப்காரர் இருக்கான்ல, அவன் இப்ப தாய்லாந்துலயே இல்ல போல, வேற ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ரிப்புக்கு போறானா. சோ ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்ப போஸ்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோவும் அந்த யானும் அப்பாடா அவன் தாய்லாந்துலயே இல்ல, இனி நம்ம அவனை நினைச்சு பயப்பட தேவையே இல்ல, நம்ம வாட்டுக்கு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு ரெகுலரா அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இப்ப எடுக்கிற வீடியோவை லைவ் மோட்ல வேற போட்டு எடுப்பாங்களா. அதுல நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பாராட்டி வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் அப்படியே என்ன உங்களை ஒரு வாரமா காணோம், நாங்க கூட நீங்க சன்ரைசஸ் நினைச்சு பயந்துட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்களா. இதை பார்த்த நம்ம ஹீரோ சன்ரைசஸ் பார்த்து எனக்கு பயமா, அவனுக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா எங்க இப்பவே நேர்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க பாப்போம், என்னோட பாக்ஸிங் பஞ்ச் ஒன்னு கொடுத்தேனா போதும், ரியலா ஃபேக்காங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பேசுவானா. அப்ப கரெக்டா அந்த சன்ரைசஸ் உள்ள வந்து நீ கூட நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு நெஞ்சு வலியே வந்துரும். என்னன்னு பார்த்தா அந்த சன்ரைசஸ் அப்ராட்லாம் போயிருக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு டாய்லெட் சீட்டை வச்சு பிளைட்ல டிராவல் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவை ஏமாத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பான். ஏன்னா அந்த சன்ரைசஸ் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஹீரோ தைரியமா அவனோட கிளப்புக்கு வந்து வீடியோ எடுப்பான். அதை பிளான் பண்ணி தான் அந்த சன்ரைசஸ் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருப்பான். இப்ப அப்படியே அந்த சன்ரைசஸ் இவங்க 3 பேரையும் பத்தி லைவ்ல புட்டு வைப்பான். நீ ஒரு பாக்ஸர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட ரிங்ல ஏறி சண்டை போட்டதா சரித்திரமே இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ ஒருத்தவன் அடிச்சே, அவனும் இதே கிளப்ல ஒரு மெம்பர்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த உண்மையெல்லாம் இப்ப நீயாவே உன்னோட வாயை திறந்து லைவ்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த சன்ரைசஸ் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். நான் இன்னும் ரிங்ல ஏறாததுக்கு காரணம் ஏன் லெவலுக்கு எந்த ஆப்போனன்ட்டையும் நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த அல்லக்கை இருக்கானே, இவன் என்னோட சண்டை போடுற திறமையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துட்டான். இதுதான் உண்மையிலே நடந்தது, நீ தேவையில்லாம கதை கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு
அதுக்கு அந்த சன்ரைசர்ஸ் உடனே சரி நீ உண்மையான பாக்ஸர் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் ஒத்துக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னோட காலேஜ்க்கும் என்னோட காலேஜ்க்கும் பாக்ஸிங் போட்டி நடக்கும். அதுல உன் காலேஜ் சார்பா நீ சேரு. அப்படி மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாவே நீ ரியல் பாக்ஸர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவன் காலேஜ் சார்பா இவன் சேரணும்னா இவன் காலேஜ்ல இவனுக்கு அகேன்ஸ்டா போட்டி போடுறவங்கள ஃபர்ஸ்ட் இவன் ஜெயிக்கணும். அப்பனாதான் இவன் காலேஜ் சார்பா அந்த காம்படிஷன்ல போய் சேரவே முடியும். இது தெரிஞ்சுதான் அந்த சன்ரைசர்ஸ் அப்படி சொல்லுவான். நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் இது எப்படி தட்டி கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஆனா அப்ப அந்த கூட அந்த யான் பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டேய் பயப்படாம நீ ஓகேன்னு சொல்லிடுடா. ஏன்னா நம்ம காலேஜ்ல இந்த கிளப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நீயும் உன்னோட அல்லக்கையை மட்டும்தான் அந்த காம்படிஷன்ல இருப்பீங்க. சோ நம்ம பக்காவா ஒரு பிளான் போட்டு அந்த அல்லக்கையை தோக்க வச்சு நீ ஜெயிச்சிரு. அப்புறம் என்ன நம்ம காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவா நீ தான் அந்த மெயின் காம்படிஷனுக்கு போவ. சோ இந்த சன்ரைசர்ஸ் போட்ட பிளானை நம்ம ஈஸியா ஃபிளாப் ஆக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா ஓகே இந்த டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றுவாங்க. ஆனா இத கேட்ட உடனே அந்த சன்ரைசர்ஸும் அவன் கூட இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் செம ஹாப்பி அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க விரிச்ச வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் ஓகேன்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க கிளப்ல சேர்றதுக்கு நான் புதுசா 2 பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு தடிமாடு மாதிரி 2 பேரை இழுத்துட்டு வருவாங்க. சோ இப்ப இந்த 2 பேரை ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோ ரியல் பாக்ஸர் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதனால அந்த சன்ரைசர்ஸும் இப்ப அப்படியே அவனோட வீடியோ லைவ்ல நம்ம ஹீரோவோட மூஞ்ச காமிச்சிட்டு சீக்கிரமாவே நீ இவங்க கூட சண்டை போடுறத நாங்க எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கோம், அடுத்த மேட்ச் அப்ப சந்திக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயத்த நினைச்சு நம்ம ஹீரோ ஃபுல்லா சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த காம்படிஷன்ல அந்த 2 பேர் கூட சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவோட மூஞ்சி முகர் எல்லாம் பேந்துரும். இவன் போலின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் போயிரும், அதுல இருந்து வர இன்கமும் கட் ஆயிரும். சோ இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ செமையா குடிச்சிட்டு இப்ப அப்படியே புலம்பிக்கிட்டே அந்த யான் கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பானா. அப்ப வழியில நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பூஜை பண்ற இடத்த ஒண்ணு பாப்பான். அதுல சில சாமி பொம்மைகள்லாம் வேற இருக்கும். இவங்க ஊர் ஐதீகம் படி இந்த மாதிரி இடத்துல வேண்டிக்கிட்டா அவங்க கேட்கறது எல்லாமே நடக்கும் போல. அதனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே போதையில நான் என்னோட காலேஜோட பாக்ஸர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகணும், அந்த 2 பேரை நான் ஈஸியா தோக்கடிக்கணும், அப்பனாதான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ற அந்த சன்ரைசர்ஸ்க்கு நான் ஒரு பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்குவான். ஆனா இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா நம்ம ரிட்டர்னுக்கு ஏதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேற வேண்டிக்கணும் போல. அதனால நம்ம ஹீரோ நீங்க மட்டும் இதை நடத்தி கொடுத்துருங்க, நான் உங்க சிலை முன்னாடி ஒரு அழகான தாய் டான்ஸரை டான்ஸ் ஆட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். ஆனா அப்படி இவன் வேண்டிக்கிட்டு இருக்கிறத யாரோ பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி வேற தெரியும். அதுக்கடுத்து அப்படியே 2-3 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோ அவனோட கிளப் மெம்பர்ஸ் கூட சண்டை போட போற நாள் போல. ஆனா இந்த மேட்சை பத்தி அவனோட அப்பா கிட்ட சொல்லாம திருட்டுத்தனமா தான் வீட்ல இருந்து கிளம்பலான்னு நினைப்பான். ஆனா போறதுக்குள்ள அவங்க அப்பாவோட கண்ணில் மாட்டிக்குவானா. அவங்க அப்பா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ரங் நான் அந்த சன்ரைசர்ஸோட வீடியோவை பார்த்தேன், அவன் சொன்ன மாதிரி நீ திரும்பி ரிங்குக்குள்ள இறங்க போறியா என்ன, இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பாக்ஸிங்னா பிடிக்கும் போல. அதுவும் மெயினா ஷார்க்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸரை தான் அவரோட ஐடலாவே வச்சிருக்காரு. ஆனா என்னதான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்ஸிங் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கு பெருசா சந்தோஷமே பட்டுக்க மாட்டான். அவன் இப்ப அப்படியே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவையும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல அவனோட அப்பாவுக்கு பிடிச்ச அந்த ஃபேமஸான ஷார்க்குங்கிற பாக்ஸரும் நம்ம ஹீரோவும் பக்கத்துல பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி வெக்தாய் பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து இப்ப இவனோட கிளப்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கா அப்படியே கை கால்லாம் நடுங்கும் இன்னைக்கு மேட்ச நினைச்சு. ஆனா அந்த யான் லேடி தான் உன்னால முடியும்டா, கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த சன்ரைசர்ஸ் காரே உள்ள வந்துருவான். என்ன பாஸ் இன்னைக்கு மேட்சுக்கு ரெடியா அப்படின்ட்டு வழக்கம் போல லைவ வேற ஆன் பண்ணி விட்டுருவான். நம்ம ஹீரோக்கு இந்த சன்ரைசர்ஸ பார்த்த உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படியே அந்த சன்ரைஸ் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூப்பிடலாமா அப்படின்ட்டு நல்ல தடியா வெயிட்டா ஒருத்தவனை கூப்பிடுவான். பாக்ஸிங் ரூல்ஸ் படி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணணும் போல. சப்போஸ் அந்த பாக்ஸர்ஸ் மட்டும் ஓவர் வெயிட்டா இருந்தாங்கன்னா ஆன் தி ஸ்பாட் டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. நம்ம ஹீரோவோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இப்ப அந்த சன்ரைசர்ஸ் கூப்பிட்டு வந்த ஆப்போனன்ட் நார்மலா இருக்க வேண்டிய வெயிட்டை விட 2 கிலோ எக்ஸ்ட்ராவா இருப்பான். அதனால அதே இடத்துல அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிருவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்பயும் அந்த சன்ரைசர்ஸ் விடாம இந்த ஆப்போனன்ட் போனா என்ன, நான் அந்த பேக்கப்க்கு இன்னொருத்தன் வச்சிருக்கேனே அப்படின்ட்டு இப்ப அடுத்த ஆப்போனன்ட் கூப்பிடுவான். அவன் வெயிட் செக் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால்ல இவன் வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை எமர்ஜென்சின்னு வேற சொல்லுவாங்க. அதனால மேட்ச் ஆகுது மண்ணாவது அப்படின்ட்டு வேமா அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ அப்படி பார்த்தா இப்ப இந்த கிளப்ல கடைசியா மிஞ்சி இருக்கிறது நம்ம ஹீரோவும் அவனோட அல்லக்கை மட்டும் தான். இவங்க போட்ட பிளான் படியே நம்ம ஹீரோ அந்த அல்லக்கையை அடிச்சுட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு செம சந்தோஷமா இருப்பான். ஆனா இதெல்லாம் பார்க்க அந்த சன்ரைசர்ஸ்க்கு செம கடுப்பாகும். அதுக்கடுத்து இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிரும். ஆஹா நம்மளோட அல்லக்கையை அடிச்சு இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அல்லக்கை நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. டே நம்ம போட்ட பிளான் என்ன, இங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரிதான் கன்ஃபியூஷன்ல கேட்பான். ஆனா அதுக்கு அந்த அல்லக்கை அப்படியே என்ன மன்னிச்சிருங்க பாஸ், மாஸ்டரா இல்ல அழகான பொண்ணான்னு சொல்லி பார்த்தா நான் அழகான பொண்ணை தானே சூஸ் பண்ண முடியும் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா இந்த
சன்ரைசர்ஸ் கூட ஒரு பொண்ணு இருப்பாள், அவ இந்த அல்லக்கைய தனியா மீட் பண்ணி, நீ மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் உன் கூட வெளியே டேட்டிங் போலான்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டுருவா. இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த அல்லக்கையும் இப்ப நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ பேருக்கு தான் பாக்ஸர் போல, அவனோட அல்லக்கைய கூட அவனால ஒழுங்கா அடிக்க முடியாது. நம்ம மான்காராத்தே சிவகார்த்திகேயன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பார்த்து அந்த அல்லக்கையோட கண்ணுல தூசி விழுக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ ஒரே ஒரு குத்து தான் குத்துவான். ஸ்டார்டிங்ல மாதிரி அந்த அல்லக்கை திரும்பவும் பறந்து போய் விழுந்துருவான். நம்ம ஹீரோவாலேயே நம்ப முடியாது, என்னது என் கையிலயா அவ்வளவு பவர் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அந்த அல்லக்கை நாக் அவுட் ஆனனால நம்ம ஹீரோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சு அவனோட காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டான். நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல ஷாக்கா தான் இருக்கும், என்னது நான் ஜெயிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கே இவ்வளவு ஷாக்னா அந்த சன்ரைசர் சுத்தமாவே நம்ப மாட்டான். இங்க இப்ப என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சன்ரைஸ் இந்த மேட்சை லைவ்ல தானே போட்டிருப்பான். இப்ப அப்படியே அங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயும் இதெல்லாம் நம்பாதீங்க, இங்க ஏதோ ஒரு ஃப்ராட் தானே நடந்திருக்கு, நான் உங்க எல்லாருக்கும் திரும்பி இதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு அவனோட போனை புடிங்கிட்டு, மக்களே நீங்களே பாத்தீங்களா நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன், அப்ப நான் ரியல் பாக்ஸர் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த லைவ்ல வர கமெண்ட்ஸ்ல பாதி இது, வாவ் உங்க பஞ்ச் சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரது எல்லாமே நேத்து அவன் ஒரு சிலைக்கு முன்னாடி வேண்டியிருப்பான்ல அதுதான் ஞாபகம் வரும். சோ அந்த சிலையோட பவர்னாலதான் நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். ஆனா அது பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, அதனால இப்ப அப்படியே நான் ஜெயிச்சதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்ப ஓவரா பேசுவான். இதனால கடுப்பாய் போன அந்த சன்ரைஸும் இப்ப அப்படியே லைவ் கட் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் நீ திரும்பி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவனோட பாக்ஸிங் கிளவுஸை கழட்டுறப்ப அவன் கையை அவனால சரியா மடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரி இப்பதானே மேட்ச் முடிஞ்சிச்சு அதனால அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவனோட அசால்ட்டா எடுத்துக்குவான். அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே இவன் லைவ்ல சண்டை போட்டதை பார்த்து இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேற ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் எடுக்கிறதும் அப்படியே கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோவால திடீர்னு அவன் கையை மடக்க முடியாத மாதிரி இருக்கும். என்னாச்சு நம்ம கைக்கு திடீர்னு மடக்க முடியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்து இவன் பயந்துருவான். இவன் எதை பார்த்துடா பயப்படுறான் அப்படின்ட்டு அந்த யானை அங்க பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிருவானா, சரி நான் லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்ப வாஷ்ரூம் பக்கம் வந்துருவான். ஆனா அங்கேயும் அந்த உருவம் திடீர்னு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே கத்துன்னு கத்தி அலறுவான். ஆனா அப்ப அந்த உருவம் அப்படியே, ரொம்ப பயப்படாத, நான் உயிரோட இருக்கிற மனுஷி தான், இந்த ரெஸ்டாரண்ட்ல தாய் டான்ஸ் ஆடுறதுக்காக என்ன புக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இந்த கெட்டப்ல இருக்கேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ போனை காட்டுவா. அதுல பார்த்தா நேத்து நம்ம ஹீரோ அந்த சிலை முன்னாடி நின்று வேண்டியிருப்பான்ல அந்த போட்டோ தான் இருக்கும். இவ தான் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ போட்டோ எடுத்திருப்பா போல. இப்ப இந்த போட்டோ காமிச்சு, இதுல இருக்கிற ஆள் நீ தானே, சோ உனக்கு நான் கண்டிப்பா தேவைப்படுவேன், ஏன்னா நீ வேண்டிக்கிட்டது படி ஒரு தாய் டான்ஸரை அதை சிலை முன்னாடி நீ ஆட வைக்கணும், அதுக்காக தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன், நான் ரொம்பலாம் பிரைஸ் சார்ஜ் பண்ண மாட்டேன், ஒரு டான்ஸுக்கு 15,000 கொடுத்தா போதும் அப்படின்பா. 15,000 அப்படின்னு கேட்டோன்னு நம்ம ஹீரோ வாய பொழந்துருவான். ஒரு டான்ஸுக்கு நான் எதுக்கு உனக்கு அவ்வளவு கொடுக்கணும், உன்னை பார்த்தாவே ஏமாத்துக்காரி மாதிரி தான் தெரியுது, உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது நகரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவன் போனக்கு அடுத்து அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீ என்ன தேடி திரும்பி என்கிட்டே வருவடா அப்படின்பா. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின், இவ பேரு மலாய். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை திறக்கிறதுக்கு கூட அவனால விரல மடக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி நின்றுருந்தவன் வேற ஏதோ இடத்துக்கு வந்துருவான். என்னடா நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிழவியோட ஆத்மா வந்து நிக்கும். அந்த கிழவி இப்ப அப்படியே, நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்ட, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா அதுக்கடுத்து நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல, நீ எனக்காக ட்ரெடிஷனல் டான்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு எங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவி கேட்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வரும். இவன் ஒரு சிலையை பார்த்து வேண்டிக்கிட்டானே, அந்த சிலைக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த கிழவியோட ஆத்மா தான் போல. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிட்டு இருக்கப்பே அந்த கிழவி அப்படியே, நீ எனக்காக டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அதுவும் இப்பவே பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கைய டான்ஸ் ஸ்டெப் போடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி முறுக்கி விட்டுரும். இதனால அப்படியே நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம கத்த அடுத்த செகண்ட்லயே பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான். என்னன்னா அவன் மட்டும் ஒழுங்கா அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலனா அடுத்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கனவுல வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட ஃப்ரெண்ட் யான் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவானா. உடனே அந்த யானும் நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ சாமி கும்பிட்ட இடத்துல உண்மையிலே ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்குள்ள ஒரு கிழவியோட ஆத்மாவும் இருக்கான். அந்த ஆத்மா கிட்ட நம்ம என்னென்னலாம் கேக்குறோமோ அதெல்லாம் உடனே நடந்துரும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம அந்த சிலை முன்னாடி ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடணும், இல்லனா வேற யாரையாண்டு ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆட வைக்கணும், அப்பனாதான் அந்த ஆத்மா நம்மள எதுவுமே பண்ணாம விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாளா. இதை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும். ஏன்னா இவங்க ஊர்ல அவ்வளவா ட்ரெடிஷனல் டான்சர்ஸ் இருக்க மாட்டாங்களாம். இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான்
நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வரும். நேத்து கூட அவ வந்து ஒரு டான்ஸுக்கு 15,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாள. அது இவனுக்கு ஞாபகம் வந்துரும். அதனால இப்ப அவளை தேடி போனா நேத்து ட்ரெடிஷனல் கெட்டப்ல இருந்து ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ, எனக்கு தெரியும்டி நீ ஒரு ஃப்ராடுன்ட்டு. ஏன் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடுறவங்க வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? வளவளன்னு பேசாம வந்த வேலையை பத்தி சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அவன் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லுவான். நான் இந்த சிலைக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்றினதுக்காக நான் தாய் டான்ஸ் பண்ணி ஆகணும், இல்லனா என்னால என் கையை மடக்க முடியாம போயிரும். அதனால எனக்கு பதிலா நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவனோட போன் எடுத்து, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், 15,000 இப்பயே டிரான்ஸ்பர் பண்ணிரு அப்படின்றவா. நம்ம ஹீரோ பண்ணலான்ட்டு போயிருவான். ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி நான் 15,000 கட்டிடுவேன், நீயும் டான்ஸ் ஆடிடுவேன், ஆனா அதுக்கடுத்து என் கை சரியாகலனா அப்படின்ட்டு தெளிவா ஒரு கேள்வியை கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ கவலையே படாத, இந்த ஆத்மா எப்பயுமே அதோட ப்ராமிஸ காப்பாத்தும். நீ மட்டும் ஏதாண்டு ஒரு டாய் டான்ஸரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சாவே போதும், உன்னோட சாபம்லாம் நீங்கிரும். இதையே நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா ஏன்னா அந்த ஆத்மா வேற யாரோடதும் கிடையாது, என்னோட பாட்டியோடது தான் அப்படின்பா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, பாரு பாரு நான் சொன்ன மாதிரியே நீ ஃப்ராடு தாண்டி. உன் பாட்டி சாபத்தை கொடுப்பாங்களா, இவங்க அந்த சாபத்தை நிறைவேற்றுவாங்களா? சரி என்ன கர்மமோ, எனக்கு இப்ப என் சாபம் என்ன விட்டு போனா போதும், நீயே சீக்கிரம் டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு 15,000 கட்டிடுவான். அடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக இப்ப அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. இதை வேண்டா வெறுப்பா தான் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இவ ஆடுறது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனால நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து அவன் போன் எடுத்து நம்ம ஹீரோயினை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இப்ப டான்ஸும் முடிஞ்சிருமா. நம்ம ஹீரோ அப்படியே பயந்தாப்லயே அவன் கையை அப்படியே மடக்கி பார்ப்பான். பார்த்தா அவனோட விரல் எல்லாம் நல்லாவே மடங்கும். அப்பாடா அந்த சாபத்துல இருந்து நான் வெளி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் நம்ம ஹீரோனுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு, சும்மா சொல்லக்கூடாது நீ நல்லா தான் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஃப்ராட் பொம்பளை அப்படி இப்படிலாம் சொன்ன, இப்ப நீயே என்ன பாராட்டுற அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ரெண்டு பேரும் கொஞ்சமாட்டு நல்ல விதத்துல பேச ஆரம்பிப்பாங்க. சோ இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம காலேஜுக்கும் அந்த ஆப்போசிட் காலேஜுக்கும் நடக்க போற மேட்சை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பிராண்டை வேற ப்ரமோட் பண்ணணும். அப்பனா தான் நம்மளால காசு நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த யானும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக ஒரு பவுல தான் கையில பிடிப்பான். அதை இப்ப அவனால ஒழுங்கா கூட ஹோல்ட் பண்ண முடியாது. அப்படியே பொத்துன்னு அந்த பவுல் கீழே விழுந்துரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட விரல் திரும்பவும் மடக்க முடியாத நிலைமைக்கு போய் அப்படியே ஸ்டிஃபா ஸ்ட்ரைட் ஆயிரும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செம காண்டாயிருவான். ஐயோ என்னோட சாபம் திரும்ப வந்துருச்சு. நான் நினைச்சேன் அந்த மலாய் உண்மையிலே ஒரு ஃப்ராடு லேடி தான். அவ ஆடின டான்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் எனக்கு திரும்ப சாபம் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு இடத்துல செமையா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து, நீ சூப்பரா ஆடுறையே, அப்படி இருந்து எதுக்கு நம்ம கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி இந்த கம்பெனில இருந்து போகணும்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு கேட்பான். ஆனா இவனை பார்த்தாவே நம்ம ஹீரோயினுக்கு எரிச்சலா வரும் போல. அதனால இவன் கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புவா. ஆனா அப்ப அந்த ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு, இன்னும் அந்த ஏஜென்சியோட ஆடிஷன் நடக்க 2 வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் கேன்சலேஷன் ஃபீஸ் எல்லாம் நீ கொடுத்தா மட்டும்தான் நீ இந்த ஏஜென்சில இருந்து வெளிவந்து அந்த புது ஏஜென்சில ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்ல நீ இதே இடத்துலதான் காலம் பூரா அடிமையா இருக்கணும் அப்படின்பா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல உட்காந்து நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது இவ இப்ப ஒரு ஏஜென்சி கூட போட்டிருக்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்காக நிறைய பணம் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. ஆனா இத பத்திலாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மலாய் அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப செம கடுப்பா இவ தங்கிருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவான். இவளும் பெருசா எங்கேயும் தங்கிருக்க மாட்டா. ஒரு டென்ட் போட்டு இவ பாட்டி சில பக்கத்துலதான் தங்கிருப்பா. இப்போ இங்க வந்த ஹீரோ ஒரு கட்டையை அப்படியே கையில கட்டிக்கிட்டு, எனக்கு தெரியும்டி நீ ஃப்ராடு தான்ட்டு, உன்னால பாரு திரும்பி என்னோட சாபம் எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த கட்டையை தூக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்காக சுத்துவான். இவனுக்கு பயந்துட்டு அவளும் அதே இடத்த 10 தடவை சுத்துவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின், டேய் என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லு அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இல்லையே என்னோட பாட்டி திரும்பி சாபத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்களே, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தெளிவா சொல்லு, நீ உண்மையிலே என் பாட்டி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்ட்டு. எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் குடி போதையில இருந்தாலும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஏதாண்டு ஒரு தாய் டான்ஸரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் வேண்டிக்கிட்டேன். சோ நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன், அப்புறம் என்ன உன் பாட்டிக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த யான் ஒரு கத்துவா பாக்கணும். இதனால அங்க இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி அரண்டுருவாங்க. அப்புறம் தான் அவ சொல்லுவா, டே அன்னைக்கு நானும் குடி போதையில இருந்தனால எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து எதையோ காட்டுவா. அதுல பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோ வேணுனது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட், நீங்க மட்டும் என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா நான் யாரையான்னு வச்சு உங்களுக்கு தாய் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆட வைக்கிறேன் அப்படின்னு தான் வேண்டியிருப்பான். ஆனா அப்ப அந்த யான் சும்மா இல்லாம, டே நீ எவ்வளவு பாப்புலரான ஆளு, நீயும் எல்லாரும் மாதிரி வேண்டுதலை வச்சா என்னடா அர்த்தம், நம்ம வித்தியாசமா ஏதாவது வைப்போம், வேணும்னா பிளாக் பிங்க் லிசாவை தாய் டான்ஸ் ஆட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த யான் பொண்ணு கேட்க வந்திருப்பா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவசரப்பட்டு, கரெக்ட் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட், நான் எப்படி எல்லாரும் மாதிரி வேண்டுதல் வைக்க முடியும், அதனால நான் ஸ்பெஷலா வேண்டுதல் வைக்க போறேன் அப்படின்ட்டு, நீங்க மட்டும் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா நானே உங்களுக்காக தாய் டான்ஸ் ஆடுறேன்
பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இத அந்த வீடியோல பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டோனையும் அவ்வளவுதான், அவனுக்கு இதயமே வெடிச்சிரும். இவனுக்கு பாக்ஸிங்கே உருப்படியா வராது, இதுல ட்ரெடிஷனல் டான்ஸ் எல்லாம் ஆடணும்னா அவ்வளவுதான், பையன் காலி. அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, அது உன்னோட பாட்டி தானே, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லி எனக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்ல, நான் மறுபடியும் உன்ன கூட அவங்க முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த சாபத்தை மட்டும் நீக்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்ப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாருடா, எங்க பாட்டி டான்ஸ்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சோ நீ சொன்னதை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்றவா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, நீ கவலைப்படாத, நான் உனக்கு தாய் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 80,000 பேமெண்ட் மட்டும் கட்டிட்டேனா போதும், நான் ஒரு வாரத்துல உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்பா. 15,000க்கே நம்ம ஹீரோ வாய பொழந்தான். இவன் என்னன்னா அசால்ட்டா 80,000 அவ்வளவுதான். நம்ம ஹீரோ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். நீ உண்மையிலே ஃப்ராடு தாண்டி, இவ்வளவு காசா கேப்ப? டேய், உனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரிதான் எனக்கும் சில பண பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு அவளோட சோக கதையை சொல்ல வருவா. ஆனா நம்ம ஹீரோவா, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல அப்படின்ட்டு அவன் வாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அந்த கூட இருக்கிற யான் வான் பண்ணுவா, டே நம்மளுக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அவன் மட்டும் தான்டா, நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம். ஹே யான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? நம்மளுக்கு என்ன இவ்வளவு விட்டா வேற ஹெல்ப்பே கிடைக்காதா என்ன? நம்ம எல்லாம் ஃபேமஸான யூடியூபர்ஸ், நம்ம நினைச்சா எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அந்த கிழவியோட ஆத்மா நம்ம ஹீரோவை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அது இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா நீ இன்னும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை செய்யவே கிடையாது, அட்லீஸ்ட் என் பேத்தி தான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறால, அந்த 80,000 அவகிட்ட கொடுத்து நீயே பிராக்டிஸ் பண்ணி என் முன்னாடி ஆடலாம்ல, உங்க பேத்தி கிட்ட 80,000 கொடுத்து நான் ஏமாறதுக்கு நான் அப்படியே செத்தே போயிடலாம் அப்படின்பானா. அதுக்கு உடனே அந்த பாட்டி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீ கவலையே படாத, இன்னும் ஒரு வாரத்துல நீ மட்டும் டான்ஸ் ஆடல, உண்மையிலேயே நீ செத்துருவ அப்படின்ட்டு கனவுல வந்து மிரட்டி விட்டு போயிரும். என்னடா இது, தூக்கத்துல கூட இப்படி வந்து பயன்படுத்துதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த யான் கால் பண்ணுவா. பாவம் நம்ம ஹீரோவால அந்த போனை ஒழுங்கா பிடிச்சு காலை கூட அட்டன் பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பான். அந்த யான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கால் பண்ணி, டே சீக்கிரம் கிளப்புக்கு வாடா, நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை பாக்ஸிங் கிளப்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ ஒரு பஞ்சிங் பேக் தான் இன்னைக்கு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா பாவம், அந்த பஞ்சிங் பேக்கை இவனால ஒழுங்கா பஞ்ச் பண்ண கூட முடியாது, ஏன்னா பஞ்ச் பண்ணணும்னா விரல மடக்கணும், அதுதான் இவனால செய்யவே முடியாது. ஆனா இந்த விஷயம் வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படியே அவன் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு மறைச்சிக்கிட்டு கையை ஸ்ட்ரைட்டா வச்சு அந்த பஞ்சிங் பேக்ல குத்திக்கிட்டு இருப்பான். இதுல இந்த பஞ்சிங் பேக் வாங்கினா ஃப்ரீயா ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வேற கொடுப்பாங்களாம். அதனால நம்ம ஹீரோ அந்த ரோப்பை வச்சு அப்படியே ஸ்கிப் பண்ணலான்னு பாக்குறப்ப தாறுமாறா தடுமாறி கீழே விழுந்துருவான். ஏன்னா அவனால தான் அந்த ரோப்பை ஒழுங்கா கூட பிடிக்க முடியாது. சோ இந்த மாதிரி கொளர்படியா காமெடியா ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்பான்சர் அப்படியே நம்ம யானுக்கு போன் போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துருவான். என்னமா கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்க வீடியோ என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, இனி நான் உங்க வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி பண்ணிருக்காது, கிட்டத்தட்ட 7-8 கம்பெனி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருக்கும். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, இனி பொறுத்தது போதும், நானே என் விரல் எப்படியான்னு மடக்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொதிக்க இருக்கிற தண்ணியில கையை விடலான்ட்டு போயிருவான். ஆனா அப்ப அந்த அல்லக்கையை ஸ்டாப் பண்ணி, சரி இதை பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களே, டாக்டரை போய் பாத்தீங்களா அப்படின்ட்டு தெளிவா ஒரு கேள்வி கேட்பான். உடனே அந்த யானும் நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க. அங்க போய் அப்படியே அந்த டாக்டர் கிட்ட முழு கதையும் சொல்லாம ஜஸ்ட் இவனோட விரலை மடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லுவானா. அந்த டாக்டரும் அப்படியே எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை நானே சீக்கிரம் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுவா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். மேடம், எனக்கு கையில தான் பிரச்சனை, மூளையில எல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க பாருங்க உங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, உங்க கையில எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தான் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, அதனாலதான் உங்க கையை மடக்க முடியலன்ட்டு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படிம்பாங்க. இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு இன்னும் வெறி ஆயிரும். ஐயோ டாக்டர், உங்களை நான் எப்படி புரிய வைப்பேன், இங்க பாருங்க என் கை இப்படி இருக்கா, இதை நான் மடக்கலான்னு பாக்குறப்ப திரும்பி ஸ்டிஃப் ஆயிக்குது, உண்மையிலேயே என் கையில பிரச்சனை இருக்கு, எப்படியான்ட்டு இப்பவே அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இதனால கடுப்பாய் போன அந்த டாக்டர் இப்ப பெரிய ஒரு கட்டிங் பிளேடர் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட விரல போட்டு நெரிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ஃபுல் கையில கட்டு போட்டுட்டு வெளியே உட்காந்துருப்பான். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சன்ரைஸ் யூடியூபர் வந்துருவான். இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் வெறியாகும், டே உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த சன்ரைசஸ் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நான் இங்க ஒன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் வரல, நான் வீடியோ ஷூட் பண்ணதான் வந்தேன், நான் புதுசா ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்றேன், அதோட வீடியோக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் பாட்டில் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். இந்த மில்க் ஷேக் பாட்டில பார்த்தனையும் யானா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் 2 பேரும் அப்படியே ஆடி போயிருவாங்க. ஏன்னா இந்த மில்க் ஷேக்கை தான் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க மெயினா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதனாலதான்
அவங்க நிறைய காசு வேற சம்பாரிச்சிருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனி இவங்க கூட இருக்கிற கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு அந்த சன்ரைசர்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க போல. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆயிருவான். ஐயோ கையும் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கையில இருக்கிற காசும் போய்கிட்டு இருக்கே, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. நான் எப்படியாண்டு இந்த சாபத்துல இருந்து வெளியே வந்தே ஆகணும். அதுக்கு பேசாம நான் தாய் ட்ரெடிஷனல் டான்ஸ் கிளாஸுக்கு போறேன் அப்படிம்பானா. இதை கேட்டுன்னு அந்த யான், அப்பனா நீ மலாய் கிட்ட போய் கத்துக்க போறியா? சி, அந்த ஃப்ராடு கிட்ட எல்லாம் எவன் போவான்? அவ இல்லைன்னா என்ன, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லையா என்ன அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டான்சர்ஸ் போய் மீட் பண்ணுவான். ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி, ஐயோ எங்களால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க பேசாம மலாய் கிட்டே போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே, என்னையா இது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அவகிட்டே திரும்பி போய் ஹெல்ப் கேட்க சொல்றீங்க? அவ ஒரு ஃப்ராடியா? அவங்க பாட்டியை அழகா சாபம் கொடுக்க வச்சுட்டு இவ அதை வச்சு நல்லா காசு சம்பாதிக்கிறா. இதெல்லாம் பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து அடிக்கிற கூத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அங்க இருந்த டான்சர்ஸ் எல்லாருமே, இல்ல நீ மலாய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்னதான் அந்த பாட்டி நம்ம கேக்குற ஹெல்ப் எல்லாம் உடனே நிறைவேற்றினாலும் அவங்க மலாய் கேக்குற ஹெல்ப்பை மட்டும் என்னைக்குமே நிறைவேற்றவே மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி அந்த டான்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மலாய் அப்படியே அவங்க பாட்டியோட சிலை முன்னாடி நின்னு, பாட்டி நான் என்ன வேண்டுனாலும் நீங்க நிறைவேற்ற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதையும் மீறி நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்கிறேன். இன்னைக்கு என்னோட ஏஜென்சில இருந்து நியூ சிங்கர்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க. நான் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியான்ட்டு நான் அந்த ஏஜென்சில செலக்ட் ஆகிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுவா. அதுக்கடுத்து அந்த ஏஜென்சி போய் பார்த்தா அங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல கடைசியா நம்ம ஹீரோயினும் இன்னொரு பொண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பா. இவங்க 2 பேர்ல யாரானு ஒரு ஆள் தான் செலக்ட் ஆக போறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சரி நம்ம பாட்டி கிட்ட வேண்டிக்கிட்டோம், எப்படியான்னு செலக்ட் ஆயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இன்னொரு பொண்ணு செலக்ட் ஆயிருவா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடைசியா செலக்ட் ஆன பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? நீ தாய் டான்ஸ் நல்லா ஆடுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் சொல்ற முன்னாடி ஒரே ஒரு தாய் டான்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணு, ஏன்னா அந்த சிலையோட பவர்னால தான் இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்பா. அந்த சிலை வேற யாரோட சிலையும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பாட்டியோட சிலை தான். இதை கேட்ட தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். மித்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றீங்க, நான் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஆசை தான் கேட்டேன், அதை கூட உங்களால நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அந்த இன்னொரு பொண்ணுக்காக நம்ம ஹீரோயின் அந்த சிலை முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் அந்த டான்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவானா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. செத்து போன பாட்டியும் மித்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் ஒரு ஹெல்ப் கூட பண்ணதில்ல. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோயின் அவளை இத்தனை நாள் வரைக்கும் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப கையில எவ்வளவு காசு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் யாரோ மலாய் அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. என்னன்னா இவனுக்கு இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த டான்ஸ் டீச்சரும் ரெடியா இல்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துருவோம் அப்படின்ட்டு இப்ப இவளை தேடி வந்திருப்பான். அவளும் நம்ம ஹீரோக்கு டான்ஸ் சொல்லி தர ரெடியா இருப்பா. என்ன அந்த டான்ஸுக்கு ஜஸ்ட் 80,000 தான் வாங்குவேன் அப்படிம்பாளா. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகேன்றுவான். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோவால இப்ப உடனே 80,000 கொடுக்க முடியாது போல. அதனால ஒரு சூப்பர் பிளானோட வந்திருப்பான். இப்ப இவன் கைதான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குல்ல, அதனால தானே ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இவன் ஹெல்ப் பண்ணானா இவங்க யூடியூப்ல நிறைய காசு சம்பாதிக்கலாம். அந்த காசை இவன் ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். அதுக்கு அடுத்து ஹீரோயின் இவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளான நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி எப்படினாலும் காசு வந்துரும் அப்படின்ட்டு ஓகேன்றுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனோட லைவ்ல அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிப்பான். இன்னைக்கு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுத்து காமிச்சு, இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கும், இது ஒரு பையனா இருந்து நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் நான் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாக்ஸிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த லைவ்ல ஆட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இவனால தான் கையை ஒழுங்கா கூட மடக்க முடியாதுல, அதனால தான் அசிஸ்டன்ட் சொல்லி நம்ம ஹீரோயினை இப்ப இந்த வீடியோல சேர்த்து விட்டுருவான். சோ அன்னையில இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படியே ப்ரோமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இவங்க 2 பேரும் லைவ்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுக்காம பண்ணா ஜாலியா தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சு போயிரும். உடனே எல்லாரும் அப்படியே கமெண்ட்ஸ்ல உங்க 2 பேரோட காம்போ சூப்பரா இருக்கு, மலா என்ன உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோன்னு 2 பேரும் செமையா வைக்கப்படுவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப லைவ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அப்பாடா நல்லபடியா லைவ் முடிஞ்சிருச்சு, நம்மளும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்ணிட்டோம், இந்த 2-3 நாள்ல மட்டும் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் 80,000 கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா சொன்னவன் அடுத்த நிமிஷமே அந்த 80,000 அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னடா உன்னோட ஷேர் எதையுமே எடுத்துக்காம மொத்தத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டு, இப்போதைக்கு அந்த காசு எனக்கு தேவைப்படுறதை விட உனக்கு தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருந்தன்மையா சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோனுக்கு டச்சிங்கா இருக்குமா. அப்ப அப்படியே சரிடா அதான் நீ எனக்கு காசு கொடுத்துட்டல, அப்ப இப்ப இருந்தே நான் என்னோட டான்ஸ் லெசன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா நம்ம ஹீரோவோட கைதான் ரொம்ப ஸ்டிஃபா நிக்குமே. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பாக்ஸர், அவனுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்க இவன் பாக்ஸிங்கையும் டான்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் போட
அப்ப நம்ம ஹீரோயின் இவனை கலாய்க்கிற விதமா, இது என்னடா வித்தியாசமான போஸா இருக்கு, நீ மட்டும் பாக்ஸிங் பண்றப்ப ரிங்ல இதை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீ தான் பாக்ஸிங் மேட்ச்ல ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அட போமா, இந்த டான்ஸ் என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு, டேய் நீ என்னடா நார்மல் அவுட்ஃபிட் போட்டு ஆடுறப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்ற, இதோட அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஆடினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோட தலையில அந்த டான்ஸ் காஸ்டியூமான கிரவுன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வைப்பா. ஆனா இவன் தான் செம ஹைட்டா இருப்பானே, அதை வைக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்லிப் ஆயிருவா. உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவளை பிடிச்சிருவான். அவளதான் இதே இடத்துல அப்படியே 2 பேருக்கும் செம ஸ்பார்க் இருக்கும். ஆனா அவன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு, டே மகனே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ அவளை கீழேயே இறக்கி விடுவான். அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா, என்னோட ஃப்ரெண்டு தான், பாக்ஸிங்க்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா வழக்கம் போல அவருக்கு பிடிச்ச அந்த ஷார்க்குங்கிற பாக்ஸரோட போட்டோவெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின், என்ன அங்கிள் இந்த பாக்ஸரை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க அப்பா அப்படியே உடனே அந்த ஷார்க்கோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இவன் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபேமஸான பாக்ஸர், இவன் மட்டும் ரிங்ல ஏறிட்டான் அவன் ஆப்போசிட்ல இருக்கிற ஆளை அடிச்சே காலி பண்ணிடுவான். அது மட்டுமா இவன் கூட என்னோட மகனே ஒரு தடவை சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இதை கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே, அந்த மேட்ச் நீ எப்படிடா சமாளிச்ச அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ பக்கம் திரும்புவான். ஆனா அதுவே நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு மாதிரி சுகமா உட்காந்துருப்பான். என்னன்னா அந்த ஷார்க்குக்கும் நம்ம ஹீரோவுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அவன் வந்து ஒரு ஃபேமஸான பாக்ஸர், நம்ம ஹீரோ இப்ப ஜூனியரா தான் இருந்திருப்பான். சோ ஆப்வியஸா அந்த சண்டையில தோத்துருப்பான். தோத்தது கூட பிரச்சனையா இருந்திருக்காது. நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்செல்லாம் ரத்த வடிய வடிய நின்றுப்பான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சண்டை கடுத்துதான் நம்ம ஹீரோ பாக்ஸிங்க சீரியஸாவே எடுத்திருக்க மாட்டான். சொல்ல போனா அதுக்கடுத்து ரிங்குக்குள்ள ஏறி யார் கூட சண்டை கூட போட்டிருக்க மாட்டான். இப்ப இந்த சன்ரைசர்ஸ் பண்ண வேலைனாலதான் நம்ம ஹீரோ திரும்பியும் ரிங்குக்குள்ள வர மாதிரி ஆயிருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோட அப்பா மலாய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆனா இதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருவான். சோ அந்த மேட்ச் நம்ம ஹீரோவை நல்லா பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட போய், என்னடா நடந்த மேட்சே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த சிச்சுவேஷன் அப்படியே ஃபன்னா மாத்தணுங்கிறதுக்காக எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பயமே கிடையாது, எனக்கு பயமே உன்னோட பாட்டியை நினைச்சுதான். ஒரு பக்கம் என் கையை இன்னும் சரி பண்ணாம இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆவுனா என் கனவுல வந்து பயன்படுத்துறாங்க, உனக்கு அவங்க உன்னோட கனவுல வராங்கன்ட்டு எரிச்சலா இருக்கு, எனக்கு என்னோட பாட்டி ஒரு தடவை கூட என் கனவுல வரலையேன்ட்டு கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. சரி இந்த டாபிக் அப்படியே மாத்தி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதான் உனக்கு இப்ப பணம் எல்லாம் வந்துருச்சுல, அந்த ஏஜென்சி கிட்ட நீ கொடுத்த கெடுத்து அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க. ஓ அதுவா, இந்த ஏஜென்சில இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா அடுத்து கொரியன் ஏஜென்சி ஒண்ணு இப்ப ஆடிஷன் ஒண்ணு வைக்க போறாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியான்ட்டு அந்த ஏஜென்சிக்குள்ள நான் போயிட்டேனாவே போதும், என் லைஃப் ஹாப்பியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், கரெக்ட் தான், இப்படிதான் வாழ்க்கையில முன்னேறிட்டே போகணும், என் கை மட்டும் திரும்ப சரியாயிருச்சுன்னா நான் வழக்கம் போல இன்ஃபுளுசராவும் ஆயிருவேன், பிளஸ் என்னோட பயத்தெல்லாம் எப்படியான்னு போக்கிட்டு திரும்பி ரிங்குக்குள்ள ஏறி சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சரி நீ கவலையே படாத, இந்த டான்ஸ் விஷயத்தெல்லாம் நம்ம முடிச்சுட்டு என் பாட்டியோட சாபத்துல இருந்து வெளிவந்த கெடுத்து நம்ம ஒரு போட்டி வச்சுக்குவோம், நான் ஃபர்ஸ்ட் அந்த ஏஜென்சில செலக்ட் ஆகிறேனா இல்ல நீ ஃபர்ஸ்ட் ரிங்ல ஏறி சண்டை போட்டு மேட்ச்ல ஜெயிக்கிறியா அப்படிங்கறத நம்மளுக்குள்ள போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்குவான், ரிங்குக்குள்ள ஏறதெல்லாம் சரி, ஆனா ஏறி சண்டை போட்டு ஜெயிக்கணுமே அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்ட் அந்த யான் வேகமா ஓடி வருவா, டே போச்சுடா எல்லாமே போச்சு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு காலேஜ் போட்டி போடும்ல, அதோட ரெப்ரசன்டேட்டிவ இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பிடிச்ச அந்த ஷார்க்கு தான். என்னதான் அவன் பாக்ஸிங்ல பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் அரியர்ஸ்லாம் ஒழுங்கா கிளியர் பண்ணிருக்கவே மாட்டான் போல. அதனால அவனுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானா, அதனால அந்த ஆப்போசிட் காலேஜ் சார்பா அந்த ஷார்க்கு தான் போட்டி போட போறான். இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் அள்ளு கிளம்பிரும். இது பத்தாதுன்ட்டு வழக்கம் போல அந்த பாட்டி இவனோட கனவுல வந்து, நீ எப்படா எனக்காக டான்ஸ் ஆட போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும், பாட்டி கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கே ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, உன்னோட பிரச்சனை எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும், நீ அந்த ஷார்க் கண்டன்ஸ் தானே பயப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டி இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை தூக்கி பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போட்டு விட்டுரும். ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஷார்க் அவனும் நம்ம ஹீரோ கூட பாக்ஸிங் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஷார்க் நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரு குத்து குத்துவான். பார்க்கணும், வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ அப்படியே கத்த. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த பாட்டி கிரியேட் பண்ண கனவு போல. இந்த நாள் இதை விட மோசமா ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். என்னன்னா மொதையாண்டி இவனுக்கு கை மட்டும்தான் இழுத்துக்குச்சு, இப்ப காலும் இழுத்துக்குச்சு போல. அதனால பாவம் பையனால ஸ்ட்ரைட்டா நிக்க கூட முடியாத நிலைமைக்கு ஆயிட்டான். பட்
இவனுக்கு என்னதான் முடியலனாலும் இவன் வீடியோ எடுத்துதான் ஆகணும். அதனால வழக்கம் போல இப்ப லைவ்ல ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப பார்த்தா அவன் கை நல்லா இருக்கும். அவனால ஈஸியா அந்த சிப்ஸை எடுத்து அப்படியே அழகா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஆனா அப்பதான் நல்லா உன்னிச்சு கவனிச்சா அவன் அந்த சிப்ஸை சாப்பிடுறப்ப அவன் வாய் ஒரு பக்கம் இருக்கும், இவன் கை ஒரு பக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தா அது அவனோட கையே கிடையாது. நம்ம ஹீரோயின் தான் பின்னாடி இருந்துகிட்டு அவளோட கையை யூஸ் பண்ணி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை எடுத்து முடிச்சிருவாங்க. 3 பேரோட மைண்ட் செட்டும் ஐயோ கொஞ்சோண்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன குரங்கு வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து, என்ன உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுல பிரச்சனையா, இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படியும் பாரு. இதை கேட்டோடனே அந்த 3 பேரும் ஆஹா இவங்க அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு போல, அதைத்தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சா அவர் இவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல இவங்க 3 பேரையும் வேலைக்கு சேர்த்து விட்டுருவாரு. அதுவும் அது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் அந்த யான் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி நம்ம ஹீரோ என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுமே இப்ப பிளேட்டை பிடிக்க முடியாம தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வேற எங்கேயுமே இல்ல, ஒரு பாக்ஸிங் கிளப் பக்கத்துல தான் இருக்கு போல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த ஷார்க்கோட மேட்ச் தான் அந்த கிளப்ல நடக்கும். இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சே மாறிடும். அதுவும் அந்த ஷார்க் ரிங்குக்குள்ள இறங்கின உடனே ஜஸ்ட் 20 செகண்ட்ல ஆப்போனன்ட்ட நாக் அவுட் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு இன்னும் பயம் கூடிக்கிட்டே போகும். ஆனா இவனோட பயத்தை அதிகப்படுத்துற மாதிரி அந்த ஷார்க்கும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் நீ ஏற்கனவே என் கூட ஒரு மேட்ச் விளையாண்டுருக்க தானே, இப்ப திரும்பவும் உன் காலேஜ் சார்பா நீ தான் என் கூட போட்டி போட போறியாமே, கவலைப்படாத, போன வட்ட மாதிரி ரொம்ப நேரம்லாம் உன்னை வச்சு அடிக்க மாட்டேன், சீக்கிரமா முடிச்சு விட்டுருவேன் அப்படின்பா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கட் அவுட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் அவனை தடுக்கலான்ட்டுலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் எதையும் கண்டுக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஷார்ட் கட்ல புகுந்து அவன் மேல அப்படியே ஏறி ஜம்ப் பண்ணி உட்காந்து அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். சரி இவன் ரொம்ப கவலையா இருப்பான், இவனுக்கு ஏதாவது நம்ம சப்போர்ட்டிவா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போனா அவன் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல பயந்துருவா. டேய் என்னடா ஓடி வந்ததுல மூளைக்கீழ எதுவும் குழம்பிருச்சா என்ன? இல்லடி, ஆக்சுவலி இப்ப அந்த ஷார்க்க பாத்துக்கிட்டதுதான் நான் கொஞ்சம் தெளிவாவே ஆயிருக்கேன். நல்லா யோசித்து பாரு, அவன் பல மேட்ச் விளையாண்டுருக்கான். ஆனா அப்படி இருந்தாலுமே கரெக்டா என்ன ஞாபகம் வச்சு என்கிட்ட பேசுறான். சோ அப்படி பார்த்தா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா விளையாடலன்னு தானே அர்த்தம். இப்பதான் எனக்கு உண்மையிலே ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவா பேசுவான். இவனே இவ்வளவு தைரியமான உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சூப்பர்டா, இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. இனிமேல் நம்ம அனாவசியமா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம ஃபுல் ஃபோக்கஸ்டா டாய் டான்ஸ் கத்துக்கிறது பிளஸ் இந்த மேட்சுக்காக செமையா பிராக்டிஸ் பண்றது, இது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கணும். அதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப என்கிட்ட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசே இல்லையே, அதை நான் சம்பாரிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்காம இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 80,000 போட்டு விட்டுருப்பான்ல, அதை அப்படியே திரும்பி இவன் கிட்டே கொடுத்துருவா. அந்த பணம் மட்டும் இருந்தா நம்ம ஹீரோயின் ஈஸியா அந்த ஏஜென்சில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா இப்ப அதை பத்திலாம் யோசிக்காம அவன் நம்ம ஹீரோக்காக யோசிக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயினே இவனுக்காக சப்போர்ட் பண்றப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த யான் மட்டும் சும்மாவா இருப்பாங்க, அவங்களும் இப்ப நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால அடுத்த நாள்ல இருந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா டான்சிங் பிளஸ் பாக்ஸிங் இந்த பிராக்டிஸ் தான் நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுல இவனுக்கு சாப்பிடுறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்ப நம்ம ஹீரோயின் தான் இவனுக்கு ஊட்டிலாம் வர விடுவா. சோ இப்படியே நம்ம ஹீரோ ஒரு வாரத்துக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ் பண்ணிடுவானா. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சன்ரைஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட திட்டிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போல. இது தெரிஞ்சுட்டு அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சிம்பிளா, இங்க பார்த்தேல அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான், இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும், நம்ம பண்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப யாருமே அதை ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நானும் அவனோட சேனலுக்கு ஃபேன் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ உருப்படியா எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அதனால பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவா. இந்த சன்ரைசஸ்க்கு ஏற்கனவே நம்ம ஹீரோவை பிடிக்காது, இப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாளா. அதனால இவன் இன்னும் நம்ம ஹீரோ மேல காண்டாயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இன்னைக்கோட அவங்க டான்ஸ் பிராக்டிஸ் மொத்தமா முடியுது போல. நாளைக்கு அந்த சிலை முன்னாடி போய் நம்ம ஹீரோ ஆட போறான். அதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அவனை பத்தி கவலைப்படாம நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி நீ உன்கிட்ட இருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டியே, இனி அந்த ஏஜென்சிக்கு நீ எந்த பணத்தை கேட்டுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சமாளிக்கிற விதமா, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், என்னை பத்தி யோசிக்காம நாளைக்கு டான்ஸை எப்படி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. சோ இதுலயே இவகிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவும் யானும் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா ரெடி ஆகி டான்ஸ் ஆடுறதுக்காக வந்துருவான். ஆனா பாவம் அவனால இப்ப ஒழுங்கா நிக்க கூட முடியாது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆயிருவான். ஆனா அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல அவனோட லைவ் ஆரம்பிச்சுட்டு அவனோட வியூவர்ஸ் கிட்ட, இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஒன்று ஆட போறேன், அதனாலதான் இந்த கெட்டப்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் மெயினா எதுக்கு லைவ் ஆன் பண்ணேன்னா, இந்த லைவ்ல நீங்க எல்லாரும் எவ்வளவு மணி டொனேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை டொனேட் பண்ணுங்க, இந்த டொனேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட பிரச்சனையை பத்தி வியூவர்ஸ் கிட்ட சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அவ அப்படியே டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த லைவ்ல மலாய் வந்து என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன், அவளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை எப்படியான்ட்டு நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இது வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால அவளும் இப்ப அவளோட காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட ரெடி ஆயிருவா. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னொரு மாதிரி தயக்கமா தான் இருக்கும். ஆஹா அந்த கிழவி நம்மளோட டான்ஸை ஏத்துக்குச்சா இந்த சாபம் போயிருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பாட்டியோட உருவம் வானத்துல தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வேமா அவனோட விரலெல்லாம் அப்படியே மடக்கி பார்ப்பான். பார்த்தா எல்லாம் பழையபடி நார்மல் நிலைமைக்கு வந்துரும். இதை நினைச்சு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அப்படியே அந்த யானும் சந்தோஷத்துல குதிப்பா. டேய் மலாய்க்காக நம்ம டொனேஷன் காசு கேட்டிருந்தோம்ல, அதை உன்னோட வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்கடா. சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காசு பிளஸ் வியூவர்ஸ் கொடுத்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாவே மலையோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி மலாயோட ஏஜென்சில இருந்து ஒரு மேனேஜர் வந்து ஓ நீ பணத்தை ரெடி பண்ணிட்ட போலயே, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த ஏஜென்சில இருந்து போகவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி கேன்சலேஷன் ஃபீஸ்க்கு 80,000 தானே கேட்டிருந்தேன், இப்ப அதை இன்னும் அதிகப்படுத்தி 1.5 லட்சம் கேன்சலேஷன் ஃபீ போட்டிருக்கேன். சோ இந்த காசை கெட்டினா மட்டும்தான் நீ என்னோட ஏஜென்சில இருந்து வெளியவே போக முடியும் அப்படின்றான். பாவம் இதை கேட்டோன்னே அந்த மலாய் ஒரு மாதிரி உடஞ்சே போயிருவா. இந்த காசை ரெடி பண்றதுக்கே அவ அவ்வளவு கஷ்டப்பட்டா, இதுல இவன் இன்னும் காசு வேற கேக்குறான். அதனால அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவா. போச்சு இந்த ஏஜென்சில இருந்து என்னால வெளியவும் போக முடியாது, புது ஏஜென்சிலையும் போய் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த யான் இப்ப செமையா கடுப்பாகி அந்த பாட்டியோட சிலை முன்னாடி போய் நின்று உங்க பேத்தி இவ்வளவு கஷ்டப்படுறாளே கொஞ்சம் கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா, இங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, அவளுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன், நீங்க மட்டும் அவளோட பண பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்க முன்னாடி தாய் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவா. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ அவங்க மட்டும் அவங்க பேத்திக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா என்னைக்கோ பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி முடிக்கதான் வருவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் மேல ஏதோ பேப்பர் வந்து விழுகும். என்னன்னு பார்த்தா லாட்டரி டிக்கெட். சரி அதோட நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பரிசு வேற விழுந்திருக்கும். இது தெரிஞ்சோடனே 3 பேரும் அப்படியே செம ஹாப்பி ஆயிருவாங்க. ஆக்சுவலி எப்பயுமே அந்த பாட்டி நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஆனா இந்த வட்டம் யான் நம்ம ஹீரோனுக்காக வேணுனால மட்டும்தான் அந்த பாட்டி இந்த ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் அவ கையில இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அந்த ஏஜென்சில இருந்து வெளிய வந்துருவா. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறதை விட நம்ம ஹீரோ தான் செம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த சந்தோஷத்துல பெரிய கல்லா போடுற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கும் உன்னோட சாபம் போயிருச்சு, எனக்கும் அந்த ஏஜென்சி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் தனித்தனியா நம்ம பாதையை பார்த்துட்டு போக வேண்டியதா அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு மனசே கேட்காது. என்ன அதுக்குள்ள அவசரம், அட்லீஸ்ட் என்னோட ஃபைனல் மேட்சை பார்த்துட்டான்ட்டு நீ என்னை விட்டு போகலாம்ல அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கும் அந்த மேட்சை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா அன்னைக்கு தான் கரெக்டா நான் அந்த கொரியன் ஏஜென்சிக்கு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ண போறேன், சோ அதனால என்னால உன் கூட இருக்க முடியாது, பட் நீ கவலைப்படாத, நீ அந்த மேட்சை நல்லபடியா ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நான் உனக்கு ஒரு ஜெர்சி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜெர்சியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த யான் சிலை முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு காசு வேணுங்கிற மாதிரி வேண்டியிருப்பால, அதனால இப்ப அந்த சிலை முன்னாடி டான்ஸ் ஆடி முடிச்சிருவா. அப்ப அப்படியே அந்த யான் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் உனக்கு ஏதாவது புதுசா வேண்டுதல் வைக்கணும்னா வச்சுக்கோடா, இப்ப கூட ஒரு ஃபைனல் மேட்ச் வர போதுல, அதுல ஷார்க்கை நீ தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வேண்டிக்கோ அப்படின்ட்டு அந்த யான் சொல்லுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த கொரியன் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். இதை கேட்டோன்னே அந்த யானுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிரும், ஏன்டா நீ உனக்காக வேண்டலையா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல என் லைஃப்ல நான் அந்த ரிங்ல ஏறதே பெரிய விஷயம், அதுக்கடுத்து என்ன பண்ணணுமோ அதை நானே முயற்சி பண்ணி பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு மலாய் செலக்ட் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக வேண்டிக்குவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பாக்ஸிங் ட்ரெஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு போல, அதனால நம்ம ஹீரோ அந்த ஷார்க்கோட காலேஜ்க்கு இப்ப வந்திருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் அந்த ஷார்க்கை நேருக்கு நேர் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சா லைட்டா பயமா தான் இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ போனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அவளோட பாட்டு சிலை கிட்ட வரப்ப அங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ புதுசா ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க போல, அதனால 4-5 டான்சர்ஸ் அங்க ஆட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷார்க்கு தான் மேட்ச்ல ஜெயிக்கணும்னு இப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே டவுட்டா இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ இருக்கிற காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க இப்ப நம்ம ஹீரோ அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பானா, அந்த இடத்துக்கு அந்த ஷார்க் ஒரு மாதிரி வயித்து பிடிச்சிட்டு வந்து உருண்டு கீழே விழுந்துருவான். சுத்தி இருக்கிற யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த சன்ரைசர்ஸ் யூடியூப் காரன் வந்து சர்ப்ரைஸ், இனிமேல் நான் தான் உன்னோட ஆப்போனன்ட், ஏன்னா இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்த அந்த ஷார்க்கே நான் அடிச்சு தூக்கிட்டேன் அப்படின்பா. யாராலையும் நம்ப முடியாது இந்த விஷயத்த. அப்பதான் அந்த சன்ரைஸ் ஒன்னு யோசித்து பார்ப்பான். அன்னைக்கு இந்த லாட்டரி டிக்கெட் கிடைச்ச உடனே இவங்க 3 பேரும் அங்க ஹாப்பியா குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே இந்த சன்ரைஸ் நோட் பண்ணிருப்பான்.
சோ இந்த சிலை முன்னாடி வேண்டிக்கிட்டா எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவன் தான் அந்த சிலை முன்னாடி 4-5 டான்சர்ஸை பாட விட்டுருப்பான். அந்த பவர்னாலதான் இவன் ஷார்க்கே தோக்கடிச்சு இப்போ இவன் இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டான். ஆனா இவன் இந்த வேலையை பார்த்துதான் செலக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவன் ஒரு மாதிரி அப்படியே குழம்பி போய் நிப்பான். சோ இதுக்கடுத்து இன்னும் 2-3 நாள்ல இந்த சன்ரைஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் தான் மேட்சே. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் யானுக்கும் ஹீரோக்கும் தான் கால் பண்ணுவா. என்னது இது, அந்த சன்ரைஸ் இப்போ உன்னோட ஆப்பனண்டா மாறிட்டான் அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு அந்த யான் அப்படியே, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உன்னோட கிராண்ட்மாவோட ஹெல்ப்போட தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சன்ரைஸால ஷார்க்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. ஆனா இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோன் அப்படியே, சரி அவன் என்னோட கிராண்ட்மா கிட்ட வேண்டிக்கிட்டானா நீயும் போய் என்னோட கிராண்ட்மா கிட்ட வேண்டிக்கோ, அப்ப நீ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அந்நேரம் அந்த யான் அப்படியே, இல்ல அவன் ஏற்கனவே உனக்காக வேண்டிட்டான் அப்படின்னு சொல்ல வருவா. ஆனா நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் பிராக்டிஸ் பண்ணணும்ட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, ஏன்பா லக் இருந்தா போதும்ல, நம்ம எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம்ல, அப்பனா ஹார்ட் ஒர்க்குலாம் இங்க வேல்யூவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா கேட்பான். ஆக்சுவலி இவனே லக்க வச்சுதான் இந்த காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவாவே ஆயிருப்பான். இப்ப இவனே இப்படி சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அப்பா நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, லக்க விட ஹார்ட் ஒர்க்கும் மக்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் மோட்டிவேட் பண்ணுவாரு. அதுக்கடுத்து இப்ப அந்த மேட்சோட டேட்டும் வந்துரும். அன்னைக்கு தானே நம்ம ஹீரோயினுக்கும் கரெக்டா ஆடிஷன். அதனால அவளும் இப்ப அந்த ஏஜென்சி மீட் பண்றதுக்காக போவா. ஆனா அங்க போனா நம்ம ஹீரோயினோட அப்ளிகேஷனை வாங்கினவங்க ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை மேலும் கீழும் ஏத்தரக்கமா பாப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து அந்த பொண்ணுங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. பார்த்தா இவளோட பழைய ஏஜென்சி மேனேஜர் இவளுக்கு ஒரு பிளாக் மார்க் கொடுத்து இவள ஒரு பிளாக் லிஸ்ட்ல வச்சிருப்பான். இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிருவா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கவலைப்படக்கூடாது, நம்மளோட டேலண்ட்டை காட்டி நம்ம எப்படியான்னு செலக்ட் ஆயிரணும் அப்படின்ட்டு இப்ப ஜட்ஜஸ் முன்னாடி போய் பெர்ஃபார்ம் பண்ண போவா. ஆனா அந்த ஜட்ஜஸ்மே இவளுக்கு பாஸ்ட்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவளோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு கூட ரெடியா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான், இங்க பாருங்க யாரோ சொன்னதை நம்பி என்ன நீங்க இப்படியே ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, அதுக்கடுத்து என்ன பிடிக்கலன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவ டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. இதை வேண்டா வெறுப்பாதான் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ டான்சிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி மெய் மறந்து நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க நம்ம ஹீரோயினுக்கு நல்லா பாசிட்டிவா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப மேட்ச் ரிங்குக்கு வந்துருவானா. அப்ப அந்த சன்ரைஸ் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிக்க போறேன், என்கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்நேரம் அந்த சன்ரைஸோட கேர்ள் ஃப்ரெண்டுமே கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோக்காக சியர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே நக்கலா அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி, என்னடா ஏதோ சீக்ரெட் வெப்பன் இருக்குன்னு சொன்ன, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்றா, சோ மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்கிறனாலே நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு இவனும் கான்பிடென்ட்டா பேசுவான். அதுக்கடுத்து இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க 2 பேருமே கொஞ்சம் டுபாக்கூர் மாதிரி தானே, அதனால 2 பேருமே அடிக்காம அந்த ரிங்கையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அடிக்கலான்ட்டு வரப்ப அவனோட உடம்பே ஒரு மாதிரி வீக் ஆன மாதிரி ஆயிரும். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களா தெரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சன்ரைசர்ஸ் அந்த பார்ட்டியோட சிலை முன்னாடி வேண்டியிருப்பான்ல, அதுதான் காரணம். இப்ப நம்ம ஹீரோ வீக்கா இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த சன்ரைசர்ஸ் நம்ம ஹீரோவை போட்டு நல்லா அடிப்பான். போச்சு, நம்ம ஹீரோ நாக் அவுட் ஆகி அதே இடத்துல தோக்க போறான் அப்படின்னு நினைச்சா அந்த சன்ரைசர்ஸ் அப்படியே பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சைடு கேமரா பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா லைவ் ஆன் பண்ணிருப்பான் போல. இப்ப அப்படியே போய் அங்க இருக்கிற வியூவர்ஸ் கிட்ட எல்லாம், நான் இப்பவே அவனை நாக் அவுட் பண்ணிரவா, இல்ல இன்னொரு 2-3 ரவுண்ட் அவனை வச்சு நல்லா அடிச்சிட்டு அப்புறம் நாக் அவுட் பண்ணவா அப்படின்ட்டு மேட்சுக்கு நடுவுல போய் வியூவர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த சன்ரைசர்ஸ் கிட்ட அடிவாங்க. அதுக்கடுத்து அந்த சன்ரைசர்ஸ் அப்படியே லைவ்ல போய் வியூவர்ஸ் கிட்ட பேச இப்படியே 2-3 ரவுண்ட் ஓடிரும். ஆனா இதுல நம்ம ஹீரோ தான் பாவம். அவன் என்னதான் எதிர்த்து போட்டி போடலாம்னு நினைச்சாலும் அவன் உடம்பு ஒரு மாதிரி வீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கே தெரியாம அவன் தடுமாறி கீழே விழுந்துகிட்டே இருப்பான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடாமுயற்சியோட டக்குன்னு போய் அந்த சன்ரைசர்ஸ் பின்னாடி இருந்து பிடிச்சுக்குவான். இதனால அந்த சன்ரைசர்ஸால அடிக்கவே முடியாது. ஆனா இதை வெளியே இருந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு ஏதோ இவங்க ரிங்குக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே நம்ம ஹீரோ அவனை கட்டி பிடிச்சு அடி வாங்காம இந்த ரவுண்ட்ல இருந்து எப்படியும் எஸ்கேப் ஆயிருவான். ஆனா நம்ம ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணா அந்த சன்ரைஸ் அதுக்கு மேல இருப்பான் போல. அவன் அப்படியே அவன் உடம்பு முழுக்க எண்ணெயை ஊத்திட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோ திரும்பியும் அடி வாங்குற மாதிரி தான் ஆயிருவான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே லைவ்ல நம்ம ஹீரோயின் பாத்துருவா. அவ உடனே இப்ப அப்படியே அந்த யானுக்கு கால் பண்ணி, அந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடக்குது, ஏன் ரங்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பார்ட்டியோட பவர் தான் அப்படின்ட்டு அந்த யான் சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி சன்ரைசர்ஸ் வேண்ட மாதிரி ரங்கும் என்னோட பாட்டி கிட்ட வேண்டியிருக்க வேண்டியதானே, நீ சொல்ற மாதிரி வேண்டியிருக்கலாம், ஆனா அவன் ஏற்கனவே அவனோட வேண்டுதலை உனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான், நீ அந்த கொரியன் ஏஜென்சி ஆடிஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கடைசியா வேண்டினது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட பாட்டியோட சிலை முன்னாடியே போயிருவா. இப்ப அங்க போய் அந்த பாட்டியை நல்லா திட்ட ஆரம்பிச்சிருவா. நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம்
எல்லாம் ஓகே தான், ஆனா கொஞ்சம் மட்டும் ஃபேரா நடந்துக்கோங்களேன். இந்த மேட்சுக்காக ரங் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு தெரியுமா? ஆனா இதுவே அந்த சன்ரைஸ் உங்ககிட்ட வேண்டின ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப அந்த மேட்ச்ல ஜெயிக்க போறோம். இது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, நியாயத்தை பத்திலாம் நான் உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. நீங்க உங்க சொந்த பேத்திக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாதவங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் காய்ச்சி மூச்சுன்னு திட்டுவா. அப்ப அந்த சில பக்கத்துல இருந்த ஒரு டேப் ரெக்கார்டர் கீழே விழுகுமா. இதை நம்ம ஹீரோன் அப்படி பயத்தோட போய் எடுத்து பாப்பா. அப்ப இருந்தா அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வரும். இவங்க பாட்டி உயிரோட இருக்கிறப்ப அவங்க தான் நம்ம ஹீரோனுக்கு தாய் டான்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ கடைசி காலத்துல தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பாட்டி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் செத்தக்கு எடுத்து கண்டிப்பா இதே இடத்துல தான் ஆத்மாவா சுத்துவேன். அப்ப என்கிட்ட யாரான்ட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டா நான் கண்டிப்பா அவங்களுக்கு செய்வேன். சோ உனக்கும் அதே மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தான் இதை பெருசா எடுத்துக்காம, சேச்சே எனக்கெல்லாம் எந்த ஹெல்ப் வேண்டாம் பாட்டி, நான் எதுனாலும் நானே முயற்சி பண்ணி செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அதனாலதான் அவங்க செத்தக்கு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். சோ ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு, சாரி பாட்டி, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க எனக்காக எதுவுமே பண்ணலன்ட்டு இப்பதான் எனக்கு புரியுது. நான் உங்களை திட்டினது தப்பு தான், பட் ஆனா நான் இப்ப கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கிறேன். இந்த மேட்ச்ல மட்டும் நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். நீங்க ரங்குக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், சன்ரைசர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த மேட்ச் ஃபேரா நடக்கட்டும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கட்டும். ஃபேரா நடந்துமே ரங்கு தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, பட் இந்த மேட்ச் ஃபேரா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பா. அப்ப அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா காத்தடிக்குமா. இதுலயே அவங்க பாட்டி இந்த ரெக்வெஸ்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எடுத்துக்குவா. ஆனா இதுவே இப்ப அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ இன்னும் அடி வாங்கிக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் மூஞ்சி பூரா ரத்தமாயிரும். ஆனா அவன் பார்த்து இவ்வளவு நேரம் மங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் கண்ணு இப்பதான் நல்லா கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்ன, இப்பதான் ரியல் மேட்சே ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த சன்ரைசர்ஸ் போட்டு அடிக்க, பதிலுக்கு அந்த சன்ரைசர்ஸும் இப்ப நம்ம ஹீரோவை கொஞ்சம் அடிக்க தான் செய்வான். ஆனா அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, என்னன்னாலும் சரி நீ பயப்பட மட்டும் செய்யாத, நீ எப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ரிங்குக்குள்ள இறங்குனியோ அப்பவே நீ புதுசா இன்னொரு பாக்ஸரா பிறந்துட்ட. இப்போ சப்போர்ட்டுக்கு உனக்கு நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல முக்காவாசி பேர் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா மோட்டிவேட் பண்ணுவாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இன்னும் அப்படியே நிறைய தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சன்ரைசர்ஸ் போட்டு அடிக்க ஆரம்பிப்பானா. அப்ப அவனுக்கு நம்ம ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வரும். நீ என்னடா தாய் டான்ஸ் பிளஸ் பாக்ஸிங் இது ரெண்டையும் சேர்த்து புதுசா ஏதோ ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கலாய்ச்சிருப்பா. இப்போ அந்த போஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு குத்துவான் பார்க்கணும். அவ்வளவுதான், இது அந்த சன்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் அதே இடத்துல அப்படியே நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துருவான். அதுக்கு அடுத்து என்ன, நம்ம ஹீரோ அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ செம ஹாப்பி. ஆனா இதுவே அந்த சன்ரைஸை தான் பார்க்கணும். அவன் இப்ப அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, நான் அந்த பாட்டி கிட்ட வேண்டிக்கிட்டேனே, அப்படி பார்த்தா நான் தானே ஜெயிச்சிருக்கணும், அப்படா அந்த பாட்டி என்ன ஏமாத்திருச்சா, இப்பவே போய் அதோட சிறைய நான் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு அந்த பாட்டி இவனுக்கு ஒரு ஹாலுசினேஷன் கொடுக்கும். அதுல பார்த்தா இந்த பாட்டி அவன் முன்னாடி வந்து, நீ ஏன் சிலையவே உடைக்க போறியா, இப்ப நான் உன்னை உடைக்கிறேன்டா அப்படின்ட்டு அவனை அமுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த செகண்ட்லயே பார்த்தா ரிங்ல அந்த சன்ரைசர்ஸ் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து சுருண்டு விழுந்துருவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அவ அப்படியே சந்தோஷமா, பரவாயில்லையடா நீ சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உன்னோட ஆடிஷன் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணனால அவள் அந்த ஏஜென்சி செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேருமே அவங்க லைஃப்ல ஜெயிச்சிட்டாங்க. அதனால செம ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் யூடியூப் லைவ்ல சில பிராண்டடான திங்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப டிவி ஆட்லயே வர ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, இவனோட ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாம் சூப்பரா இருக்கு, சாரோட லவ் லைஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் இவன் கூட தான் இருப்பா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த யானோ, சரி இவங்களை தனியா விட்டாதான் இவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு இவங்களை சுத்தி இருந்த எல்லா பேரையும் ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அந்த யான் வெளியே கூட்டு போயிருவா. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே மலாய்கிட்டே போய், நீயும் நானும் நல்லா பேசி பழகலாமா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் பொசுக்குன்ட்டு, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்றவா. பாவம் பையனோட மூஞ்சி ஒரு மாதிரி வாடிரும். ஆனா அடுத்த செகண்டே அவ அப்படியே, எனக்கு பேசி பழகிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டா டேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்பா. அப்புறம் என்ன, இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே குஜால் தான். சோ இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ மலா இவனுக்கு கிடைச்சதுக்கு காரணமே அந்த பாட்டியோட சிலை தானே. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கடைசியா அந்த பாட்டியோட சிலைக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி ஹாப்பியா அவனோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த டிராமாவை இங்க முடிச்சிருவாங்க. ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஹைப் பண்ணிருங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.